வெல்கம் டு வாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு ஆர். சார், ஒரு லாஸ்ட் மேட்ச் இப்படித்தான் நாங்கள் இந்த சீசனை முடிப்போம் அப்படின்னு டிசி முடிச்சு வச்சுக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு சார் மேட்ச் டிசி வெர்சஸ் பிபிகேஎஸ்? முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ தியரி. பாட்டம்ல இருக்கிறவங்க எப்படியும் பக்கம் போறோம், இன்னும் ஆனா ஏதோ ஒரு கரகம் மாங்குயிலே பூங்குயிலே அண்ணாத்த ஆடுறான்னு ஒரு ஆட்டம் ஆடி கதிகலக வச்சிடறாங்க டாப் 4ல இருக்கிற டீம். அது நடந்து இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டிசி வர்சஸ் பஞ்சாப்ல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ரணகளம். விதவிதமா நாங்க எப்படி நீ போடாலும் நான் கரங்காடி அடிப்போம்னு 2 பேரும். போலிங் 2 டீமும் நீ என்ன வேணா ஆடுங்க, நாங்க 2 குத்துனே இருப்போம் 2 பேரும். அதுல கடைசியில ஒரு சின்ன ஏஜ்ல டிசி ஜெயிச்சாங்க. பேட்டிங் பிரில்லியன்ட் 2 பேரும், போலிங் ஹாரிபிள் 2 டீமும். அதுல ஃபீல்டிங் மோசத்துலயும் மோசமா போயிடுச்சு சார். நிறைய இடங்கள்ல வந்த கேட்சஸ்லாம் வந்துட்டு இவர் ஜாஷ் இங்கிலீஷ்க்குலாம் வந்துட்டு பால் நல்லா வந்துட்டு இருக்கு, திடீர்னு ஓடிட்டேன்ல அப்படி அந்த வடிவேலு திரும்ப வரல, அந்த மாதிரி காத்தடிச்சு இந்த பக்கம் போயிருச்சு. அந்த அட்டல் பேட்டிங் ஆடினாரு. அவர் எல்லாருக்கும் கேட்ச் கொடுக்குறாரு. அம்பேர் லெக் அம்பேர் உள்ள கமெண்டேட்டர்ஸ் கிரௌட்ல எல்லாருக்கும் கேட்ச் எல்லாரும் விடுறாங்க. கட்சியில ஒரு வழியா உள்ள வச்சுட்டாங்க. அவர் எப்படி இந்த டீம் எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அவர் ஆடிட்டுக்கிற கரகம் எல்லாம் மிஸ் டைம். அவ்வளோ பாலும் மிஸ் டைம். இவங்க பிடிக்காம பண்றாங்க கேட்ச். அந்த மாதிரி நீங்க சொல்ற ரைட், நிறைய கேட்ச் போச்சு சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரப்சிம்ரன், இந்த பிரியான் ஷாரியாலாம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி ரன்ஸ் வந்து இந்த டீமுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த சீசனில் நம்ம நிறைய டீமுடைய ஓப்பனர்ஸ் பார்க்க முடியுது, சிஎஸ்கேவை தவிர சொல்கிறேன், நிறைய டீமுடைய ஓப்பனர்ஸ் பார்க்க முடியுது அந்த ஒரு மினிமம் கேரண்டி ரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பிளாம்பாயன்ஸுக்கு நீங்க இன்னும் கண்ணாமலே வச்சுக்கணும். அவங்க 2 பேரும் சரியா நீ படல. அவங்க அவங்க அவ்வளோ பெஸ்ட்னு சொல்ல முடியாது 2 பேருமே. ஸோ 2 பேருமே அப்பப்போ அடிக்கிறாங்களே தவிர அவங்க எச்சோ இவங்களா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச் ஓபனர்ஸா இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருக்குமே முதல் பால் படுது பார்த்தீங்களா அந்த மிடில், அந்த ஃபீல் பட்டுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போவாங்க. அதுல எங்கேயான கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்களோட யூஸ்வல் ஃப்ளோ வருதே இல்லை. அது அவங்களுக்கு பொறுமை இருந்து டக்குன்னு ரீஅடாப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. நான் பார்த்தேன் இன்னைக்கு அது இருந்தது. பட் ராகுல் ஒரு சேஃபான ஒரு நாக் ஒன்று ஆண்டதும் இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியில ஸ்டாயினிஸ் எஸ் 2 பேர் பூந்து விளையாட்டாங்க. எக்ஸ்ட்ராடனரி. ஸ்ரேயஸ் ஐயர் கண்ணை ஊத்திராம நடிச்சிருந்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப டாப் கிளாஸ் இருந்தது. மெயின் கடைசி கேமியோ இல்ல ஸ்டாயினிஸ் உடைய கிளீன் ஹிட்டிங் இருக்க அந்த ஃப்ளோ இல்ல எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கும் போது ஹெசிடேஷனே இருக்காது. வெரி வெரி ரேர். ஃபென்ஸ்ல அவுட் ஆகுறதெல்லாம் கிடையாது. ஸ்டாண்ட் உள்ள பாதி ஸ்டாண்ட் உள்ள போயிடும். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ளோ 6 அடிக்கிறதுல. ஸோ ஹி வாஸ் ரியலி இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ் கடைசியில. கண்டிப்பாக சார், ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இந்த டீமுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிளென் மேக்ஸ்வெல் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை வந்து அவர் இந்த சீசனில் வந்து விட்டாலும் கூட இந்த ஆஸ்திரேலியன் ஆப்ஷன்ஸ் அவங்க நிறைய வச்சுருந்தாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம்னு. இன்னைக்கு ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்டாயினிஸ் 2 பேரையும் பிளேயிங் லெவனில் திரும்ப உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய வேர்த்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணாங்க. பட் ஸ்டாயினிஸ் ஆஸ் அ பவுலர் அந்த லாஸ்ட் ஓவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு வரைக்கும் போயிடுச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லா பவுலர்ஸை யூஸ் பண்ணிட்டாரு. அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, இன்னைக்கு 2 பேருமே பேட்டிங் தேர் இந்த எலிமெண்ட்ஸ். யாரு கருண் நாயர் கலகிறாரு, டெரிஃபி அடிக்கிறாரு. பிளஸ் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நீங்க நம்ம டெஸ்ட் ஸ்குவாட்ல வர இருக்கோன்ற ஒரு சந்தோஷம். அதுல அவுட்ஸ்டாண்டிங் ஆடுறாரு. அதே சமயத்துல ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் டிஜெக்டட். என் பிளேஸ்ல கருண் நாயர் இருக்காருன்னு அவர் ஒரு பக்கம் அவர் சோகத்துல இருக்காரு ஃபீல்டிங்ல. அந்த சமயத்துல இவங்க 2 ரன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கருண் நாயர் அண்ட் ரிஸ்வி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இன்னைக்கு இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம். ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா லெக் சைட் தான். கால் அக்ராஸா வச்சு ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் அதே தான். பட் அவர் ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தார். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 50, 6 ஓவர்ஸ்ல 60 அப்படி தேவைப்படுது. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோப். பட் அது சஸ்டெயின்ட் அடிக்கிறாங்க. அது ரொம்ப பிரமாதமான விஷயம். அப்கோர்ஸ் அவங்களுக்கு அஷூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இதுல அவங்க ஃபெயில் ஆகுறது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி. எந்த 2 டீம் எடுத்தாலுமே 6 அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கியூ இருக்கு. நான் அடிக்கிறேன்ட்டு அதான் சொன்னேன். ரன் அடிக்கிறதுல கடும் போட்டி. நெக் டு நெக் பினிஷ். ரன் கொடுக்கறதுலயும் நெக் டு நெக் பினிஷ். அதுல ஸ்லைட் எட்ஜ் டிசின்னு சொன்னேன் சார். விப்ராஜ்
அவர் என்ன சார் திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு இந்த பிரியான்ஷு ப்ராப்ளம் என்ன இவனுங்க இந்த பக்கமே அடிக்கிறானுங்க ரைட்டா இப்போ பார் அப்படின்னு சொல்லி இந்த லெக் சைடில் அவங்கள வந்துட்டு இந்த இறங்கி வந்து அடிக்க விட்டு ஏமாத்துனது அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னருக்கே உரித்த ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் பவுலிங்கை போட்டு இன்னைக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை விப்ராஜ் நல்லா காட்டினார் சார். ஆமாமா, இன்னைக்கு அந்த பிரப்சிம்ரன் இங்கிலீஷ் செக்டர் வெரி வைட்டல். அவரு இன்னைக்கு போட்ட குவாலிட்டி மட்டும் பார்த்தா ரஷித் கான் வந்து யூஸ்வலா ஸ்டெடியா ஒன்று போடுவார் தெரியுமா, அன்பிளேபிளா அந்த டைப். பிகாஸ் ஹி இஸ் நாட் அட் ஆல் டாசிங் த பால். எங்கேயாவது பண்ணாருன்னா சிக்ஸ். இது எல்லா எலெக்ஷனும் நான் சொல்லியிருக்கேன். தப்பி தவறி கொஞ்சம் ஆர்க்கில் அப்படி தூக்கி போட்டீங்கன்னா சிக்ஸ். ஏன்னா தேர் வெயிட்டிங் ஃபார் தட், அந்த க்ளோஸா எப்ப படுதுன்ட்டு. ஸோ இவர் மோஸ்ட்லி சரக் சரக்கன் புஷ் பண்ணி செம்ம ட்ரபிள் சம் இருந்தார் போலிங்ல. அண்ட் இட் டுக் 2 பிரில்லியன்ட் விக்கெட்ஸ், ஃபேண்டாஸ்டிக். அதுவும் இங்கிலீஷ் எடுத்த அந்த ஸ்டம்பிங் வந்து ரொம்ப பிரமாதம். ஸ்டம்ப்ஸ் பியூட்டிஃபுல் அடிச்சார் அந்த ஸ்டம்பிங்க. பிரப்சிம்ரன் அக்ராஸா போயிட்டு யார்கர் லெங்க்ல போல்டு, கிட்டத்தட்ட கருண் நாயர் எப்படி அவுட்டோ அதே மாதிரி அவுட். சார் சமீர் ரிஸ்வி இன்னைக்கு இந்த மேட்சை முடிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷனாகட்டும், இல்லை வந்து கருண் நாயர் வந்து நான் இன்னைக்கு டெஸ்ட் டீமில் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸையும் சொல்லி சொல்லி அடிச்சதா இருக்கட்டும், விப்ராஜுடைய பவுலிங் அண்ட் இது எல்லாமே வந்து டிசி அணிக்கு வந்து ஒரு கடைசி மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் சீசன் நம்ம வரும்போது ஓகேப்பா நம்ம பிளேயர்ஸ் யாரும் நம்ம தப்பான ஆட்களை எடுக்கலை அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல டஃப்பான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, இப்போ வந்து எப்படி மும்பை வந்து முதல்ல லோல இருந்து ஆரம்பிச்சு ஹைக்கு வந்தவங்க இவங்க உல்டாவா பண்ணிட்டாங்க. டிசி முதல்ல ஆனதை பார்த்து அவங்க தான் டாப் 4ல டாப்ல இருப்பாங்கன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் கச்சா முச்சான்னு ஏதோ சரியா பாண்டிங் இல்ல. இன்னைக்கு ஆனா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண என்னன்னா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தெரிஞ்சு கூட இன்னைக்கு டெரிஃபிக்கா சேஸ் பண்ணி பாருங்க. அதான் இந்த டாப்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறி கொண்டு தாக்குறாங்க. இப்போ எப்படியாவது உதவ கொடுத்துடணும். ஸோ அவங்களாலையும் எந்த டீமையும் ஈஸியாவே எடுத்துக்க முடியாது. இப்ப நாளைக்கு சிஎஸ்கே ஜிடிஆல சத்தியமா ஈஸியா எடுத்துக்க முடியாது. திடீர்னு போட்டு கச்சா முச்சான்னு சுத்தினாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு டேஞ்சர். அந்த மாதிரி இருக்கு, அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. சார் டிசியில் பாண்டிங் இல்லை, அதே மாதிரி அவங்க டீமில் கோச் பாண்டிங்கும் இல்லை. ஸோ அந்த ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. பாண்டிங் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆகி போச்சு. என்ன சொன்னாலும் பதில் வச்சிருக்கீங்களே சார். சார் சார் இந்த கேஎல் ராகுல் ஒரு ஓப்பனிங் விளாட்லான்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து உள்ளே வந்தார். ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு இதுதான். பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு காம்பினேஷன் மாறுது. அக்சர் பட்டேலுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ மிடில் ஆர்டரில் ஆள் வராங்க. ஸோ இப்படியே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அடுத்த சீசனை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஸ்டேயிங் பேக் இன் டிசி ஓப்பனிங் வரணுமா, இல்லை அவர் ஒன் டவுன் விளாட்றது கரெக்டாக இருக்கா அவங்களுக்கு? ஓப்பனிங் தான் பெஸ்ட் சூட்டட் ஓப்பனிங் தான். சரி, உங்களே ஒரே ஒரு விஷயம், ருத்ராஜ் கைக்வாட், கேஎல் ராகுல் அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் பியோர் டைமிங். அடிக்கிறது தெரியாது, பட் பால் சிக்ஸ் போகும். அவங்க கேல் போலா டைப்ல மசில் பவர் அடிக்கவே மாட்டாங்க. டிஃப்ளெக்ஷன்ஸ், மூவ் பண்ணி ஒரு ஸ்கூப் பண்றது, அப்புறம் பர்ஃபெக்ட் டைமிங்ல அடிக்கிறது. அப்படி பார்க்கும்போது மோர் தி கன்சியூம் பால்ஸ் இந்த பிகினிங் அவங்களுக்கு இன்னும் ரன் ஜாஸ்தி வரும். அதனால ஒரு ஓப்பனிங் தான் வரணும். இன்னைக்கு கூட ஹாஃப் ஹார்ட்டடா விஜய் சங்கர் ஆடுற மாதிரி அந்த ஷாட் ஆடுறதால சொல்லிட்டே போனார் பாருங்க, கம்ப்ளீட்டா அடிச்சிருக்கணும் மேல மேலன்ற மாதிரி. அதனால தான் அவுட்டு. இதுல உங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவர் பேட்டை கேரி பண்ணாமையே இவங்க பிரமாதமா ஜெயிச்சிட்டாங்க பிளான் பண்ணி பியூட்டிஃபுல்லா. யூஸ்வலா அவர் ஒரு ரெண்டு நின்னா வில்லியம்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நின்னாதான் சேஃபா இருக்கும். இன்னைக்கு அவர் போய் கூட 30s அவர் போய் கூட இவங்க பின்னாடி ரியர் கார்டு ஆக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல். கருண் நாயர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். நடுவில் ஒரு 2-3 ஃபிளாப்ஸ் இருந்தது. ஐ திங்க் அவர் வந்து இனிஷியலா ரொம்ப ஹரா கீரியில போவார் எல்லா பால் அடிக்கணும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி இருந்தது இன்னைக்கு. அதனால கொஞ்சம் பெட்டரா இருந்தது இன்னைக்கு. அது ரொம்ப பெரிய, அது கிளியர் குட் ஃபவுண்டேஷன் ஃபார் தம் இன்னைக்கு வந்து. சார் எல்லா மேட்சுமே இந்த மாதிரி கேஎல் ராகுல் வந்து ஒரு ஓப்பனிங் இறங்கி ஆடிட்டு அவர் வந்து ஒரு அதர் எண்டில் வந்து த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் நிற்காமல் இருந்தாருன்னா அது எல்லா மேட்சுமே ஒர்க் அவுட் ஆகுமா டிசிக்கு? பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட அசுதோஷ் சர்மா வரைக்கும் டெப்த் இந்த பேட்டிங் இருக்குது. பட் அந்த பவர் ஹிட்டிங்ன்றதை தாண்டி நின்று ஆடுறதுக்கான அந்த ஒரு ஆட்கள் இருக்காங்களா அங்கே? ஆமா, சி, ருத்ராஜ் கைக்வாட், கேஎல் ராகுல் ஒரே ஃபார்முலா தான். ஓப்பனிங் தான் வரணும். ஏன்னா போலருக்கே தான் சொல்றேன், ஒரு ஒரு டெக்னிக்கலி கிளாசி பிளேயர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட ஒரு 4 4 ஒரு ஓவர் அடிப்பார், 2 3 6 அடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க ஓப்பனிங் வரும்போது தான் உங்களுக்கு போலரோட மைண்ட்ல தாட்ஸ் நிறைய போயிடுது, என்ன போடலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நீங்க ஆரம்பத்திலேயே அந்த அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு, அது எதுக்கு போய் லோவரா கொண்டுறோன்ற. சூரியகுமார் யாதவ் பயங்கர இம்ப்ரூவைசேஷன் ஃபேமஸ் இருந்துச்சு. 11th 12th ஓவர் அமைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏர்லி ஆன் தானே பெட்டர். ஸோ கேபிட்டலைஸ் ஆன் தி க்ளோஸ் இன் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தட். அது அவர் அலட்சியமா ஓப்பனிங் வந்து செஞ்சுரி அடிக்கிறவர் 17வது 18வது ஓவர்ல. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு ஷுட் ஸ்டிக் டு ஓப்பனிங்.
ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அதே ஃபார்முலா தான், இவருக்கும் அதே ஃபார்முலா தான். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் கோயிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ் இந்த ஒரு தோல்வியெல்லாம் வந்து ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து நல்ல கன்சிஸ்டன்ட் தான். அதான் சொன்னேன், இது வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டிஸ்டிங்ஷன் மார்க் ரெண்டு பேருக்குமே. இவங்களும் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபண்டாஸ்டிக் ஆனாரு, ஸ்டாயினிஸ் டாப் கிளாஸ் ஆனாரு, எல்லாருமே சிப் இன் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன நாக்ஸ்ல. கடைசியில பிரார் வராரு, அவர் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார், எல்லாம் பண்ணிட்டாங்க. போலிங் வந்து நான் பார்த்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் குமார் எடுத்துங்க டிசியில, அவரு டவுன் த லெக் சைட் டவுன் த லெக் ஷமி கடைசி 2 ஓவர் போடுவாரு. அந்த மாதிரி டவுன் த லெக் சைட் குடுத்துனே இருக்காரு, பவுன்ஸ் பண்ணி. அது அந்த லைன் ஏன் போடுறாங்க? நிறைய லெக் ஸ்பின்னர்ஸும் அந்த லைன் போடுறாங்க டவுன் த லெக் சைட். டவுன் த லெக் சைட் ஈஸியஸ்ட் இல்ல, போய் தட்டி விட்டீங்கன்னா 4. நீங்க அவ்வளவு ஃபைனலா ஃபீல்டர் வைக்க முடியாது கடைசி ஸ்டேஜஸ்ல, ஸ்கொயரா தான் வைப்பீங்க. சோ இந்த டவுன் த லெக் சைட் போலிங் இவர் கொஞ்சம் முஸ்டாபிசர் ஓரளவு காப்பாத்தாரு. நீங்க சொல்ற ருத்ராஜ் பிரமாதமா போட்டாரு, இல்லாட்டா 250 போயிருக்கும் ஸ்கோர். சோ இந்த டவுன் த லெக் சைட் போடுறது அண்ட் ஒண்ணுமே வேணாம், யார்கர் லெங்க்ல ஸ்பின்னர்ஸ் போட்டு இன்னைக்கு 2 போல்டு நம்ம பார்த்தோம். பிரப்சிம்ரன் ஆனது நீங்க பாத்தீங்கல்ல, அது இந்த பக்கம் கருண் பாருங்க, அவ்வளவு வெல் செட்டா இருக்கிறவரு ஸ்வீப்புக்கு போய் க்ளோசர் டு த பாடி, நான் சொல்ற பால் க்ளோஸ் டு த பாடி போட்டால் கொஞ்சம் அக்ராஸ் போனீங்கன்னா எல்பிடபிள்யூ போல்டு டெபினட். குட்லிங் பால்லையாவது மேல போறதுக்கு சான்ஸ் தப்பிக்கலாம் எல்பிடபிள்யூ. இதுல சத்தியமா எல்பிடபிள்யூ ஆர் போல்டு. அதனால க்ளோசர் டு த பாடி போறது பெட்டர். நீங்க எலிவேஷன் கொடுத்து அந்த டென்னிஸ் சொல்றேன், அழகா மேல விசிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா பால் கிளைம் ஆகிறதுல அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பால் வெரி ஃபியூ தான் போட்டாங்க ரெண்டு டீமுமே. அதனால தான் நீ 200+ போச்சு. யார்கர் லிங்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க யாரும். ரைட் சார், ஒரு ஒரு க்ளோஷருக்கு வந்துட்டாங்க டிசி. நம்மளும் இன்னைக்கு வீடியோவுடைய இந்த ஷோ க்ளோஷருக்கு வந்துட்டோம். இன்னிங்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு மேட்சாக முடிய இந்த ஐபிஎல் சீசனும் க்ளோஷருக்கு வந்துக்கிட்டே இருக்குது, பிளே ஆஃப்ஸ் நோக்கி போகுது. சிஎஸ்கே ஜிடி, சிஎஸ்கே வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டிசி எந்த அளவுக்கு ஒரு 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 கரெக்டான எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டை கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி நாளைக்கு சிஎஸ்கேவும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சாதான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்டாக இருக்கும். ஆமா, சிஎஸ்கே டாஸ் ஜெயிக்கணும், பேட்டிங் போகணும், பாலுக்கு பால் பொழகணும்னு கிரிட்டாங்க. டென்டேட்டிவ் ஆனா அவுட் ஆனா பரவாயில்ல, என்ன ஆயிட போகுது, இஸ் கோயிங் டு மேட்டர் நத்திங். லாஸ்ட் ஆஃப் த டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கும். ஒரு வழி நீ வந்து ஃபைனல்ஸ் இப்ப எதிரான டீம் நாளைக்கு நீ கப் அடிச்சா கூட ஐயோ அந்த மாதிரி நான் விலக மாட்டேன்மா சொல்ற அளவுக்கு நாளைக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணி நாளைக்கு அதை பண்ணாங்கன்னா தான் எல்லாருமே we will miss. சிஎஸ்கே இல்லப்பா டாப் 4ல ஃபீல் பண்ற அளவு ஒரு கேம் ஆடணும்ன்ற முடியும். பிரேவிஸ், ஆயுஷ் மாட்ரியா அந்த டைப்ல ஒரு 6-7 பேர் ஆடணும்ன்ற ஆடி காமிக்கணும். எங்களுக்கு டாப் கிளாஸ் ஹிட்டர்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நாங்க லாஸ்ட் டேபிள் சொல்ற அளவுக்கு நம்ம ஆடி காமிக்கணும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ரைட் சார், ஓகே, தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் சார். எப்படி முடிக்க போறீங்க நீங்க இந்த வீடியோவை? என்ன மேட்ச் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ரசிகர்களுக்கு? மேட்ச் பார்த்துட்டு போது அந்த ஒரு கொஸ்டின் ஒன்று போடுவாங்கல்ல பப்ளிக், கவாஸ்கர் இன்னைக்கு இருந்தா எந்த பெஸ்ட் ஸ்ட்ரோக் எது பெஸ்டா அவருக்கு சூட் ஆயிருக்கும் ஆடுறதுக்கு அப்படின்னு ரிவர்ஸ் ஸ்வீப்னு போட்டாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் தான் மேக்ஸிமம் ஓட்டிங் வந்தது அதுக்கு. அதை பார்த்து கவாஸ்கர் இல்ல ஸ்டூபிட் வாட் அ ஸ்டோக் யூ பிளேயிங் அப்படின்னு அவரே திட்டிருப்பாரு நினைக்கிறேன் ரிவர்ஸ் ஸ்வீப். ஏன்னா ரிஷப் பண்ட் அப்படி தானே திட்டினாரு. அதனால ஸோ அது ஒண்ணு பார்க்கறது ஜாலியா இருந்தது. பட் இப்போ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் எது பெரிய டீம் எது சின்ன டீம்னே கிடையாது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகுது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கிரிக்கெட் இஸ் த ஹீரோன்றது ரொம்ப கிளியரா ப்ரூவ் ஆயிருக்கு. எங்க ஆளுங்க ஆடினாதான் நாங்க ரசிப்போம் கிடையாது. ஆடுறாங்களோ இல்லையோ கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றது அது இப்ப அடுத்த ட்ரெண்ட் செட் ஆயிட்டு இருக்கு. பிளே ஆஃப்ஸ்ல இதே ட்ரெண்ட் செட் ஆனா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சார் என்னுடைய கோரிக்கையும். எல்லா ஆட்டு பிளே ஆஃப்ஸில் போய் 72, 93, 116 இந்த மாதிரிலாம் அடிச்சு வெறியேற்றிடுவாங்க. அது நடந்துடக்கூடாதுங்கிறதா வருத்தமாக இருக்கு. வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஷோர் செப்பாக் பிச்சர்ஸ்ல கிடையாது செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அந்த ரேஞ்சு. அதனால ஸ்லோ அண்ட் லோ ஸ்கோரிங் அது இருக்கு, சான்ஸ் கிடையாது. எனக்கு 180 to 200 ஸ்கோர்ஸ் வரணும், நெக் டு நெக் போகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் வில் பி இன் ஸ்டோர் நினைக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். ஆர் ஃபேவரட் ஆர்